இப்போ அடுத்த சம் பாருங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளார டக்குன்னு போடலாம். இஃப் டேஞ்சர் இஸ் கோடட் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. மெஷின் இந்த சேம் கோட் மெஷினுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு மெஷின்ல லாஸ்ட்ல பாருங்க ஈங்கிறது இருக்கு. ஓகேங்களா, இங்க வந்து டேஞ்சர்ல வந்து ஆறுக்கு முன்னாடி இருக்கு. ஆறுக்கு முன்னாடி ஈ இருக்கு. ஈக்கு என்ன வருது 11 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப ஈக்கு இங்க என்ன வரும் 11 வரும். உங்களோட ஆப்ஷன்ல பாருங்க லாஸ்ட் ஒன் எங்க 11 இருக்கு, இங்க இருக்கு. அப்ப நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் டி போடலாம். சப்போஸ் இது 11 வந்து 2 இடத்துல இருந்துச்சுன்னா தான் நீங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு ஒரே இடத்துல இருக்கிறப்ப நீங்க இப்ப லாஸ்ட்ல நமக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னோம்னா டக்குன்னு இந்த ஆன்சர் வந்து போடலாம். ஈங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈங்கிறது லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கு. இங்க 11 இருக்கு. அதன் பிரகாரம் இங்க ஈ வந்து 11 போட்டோம்னா நமக்கு இங்க ஒரே ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு இதை வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, நீங்க இது எல்லாமே ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இது கரெக்டா வந்துடும். இப்போ இங்க பாருங்களேன், இப்போ இது என்னது ஏ, ரெண்டாவது ஏ இருக்கு. ஏ என்னது இங்கே 7. அப்ப ஏ இங்க என்னது 7ன்னு வந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றையும் இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தந்த நம்பருக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா, அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க ஒரு நிமிஷத்துல கூட ஈஸியா சால்வ் பண்ணலாம். நம்ம கிளவரா திங்க் பண்ணி அந்த இடத்துல வந்து போடணும். இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.